பாரதிய ஜனதாவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தற்போது கோவையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். சோனியா காந்தினா அவ்வளவு பயம், மோடிஜின்னா அவ்வளவு தொக்கடியா? இட்டாலியன் கிறிஸ்டியன்கனால பயம். ஏன்னா வெள்ளத்தோலை கண்டாலே பயந்திருக்கிற இந்தியர்கள் இவர்கள். எந்த விதத்தில் இல்லை. நீதிமன்றம் தீர்ப்பு மார்ச் 7க்கு அவங்க ஒத்தி போட்டிருக்காங்க இல்லையா ஹியரிங். சார் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை இருக்கட்டுமே சார். unless one is convicted, one is innocent, that is the law. ஆனால் நீதிமன்றத்தில் இவன் பூரா ஃப்ரிவலஸ் கேசஸ் போடுவாங்க. எல்லா ஹிந்துக்கு எதிராக, மதமாற்றம் பண்ணுற காருண்யாவுக்கு எதிராக, மதம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எதுவும் போக மாட்டாங்க. அந்த காருண்யாக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சு ஹிந்து குழந்தைகளை கூட டெய்லி அவங்க ப்ரேயர் பண்ண சொல்லி நிர்பந்திக்கிறாங்களா இல்லையா? 1000 வருஷத்து ட்ரைபல் டெம்பிளை நம்ம போக விடாமல் தடுத்து கொண்டிருக்காங்க தீய சக்திகள். அதில் நாம் இந்த மாதிரி இந்து விரோத சக்திகள் செயல்படுமானால் ஹிந்துக்களை திரட்டி நேரடியாக காரணியாவுக்குள்ளே போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அந்த கோவிலை லிபரேட் பண்ண அனாவசியமாக இந்துக்களை சீண்ட வேண்டாங்கிறேனா? இவங்க காருண்யாவின் கைக்கூலிகள். காருண்யாவுக்காக தான் இவங்க பேசி கொண்டிருக்காங்கிறேனா? மார்னிங் பழவேற்காடு மின்சார ரயில்ல பயணம் செஞ்ச 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா அது காரணம் பொதுமக்கள் நெரிசல்னால அவங்க ஓரமா நின்றுட்டு இருந்தவங்காட்டிக்கு உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து ரயில் விபத்துகள் அதிகரிக்கிறதா ஒரு கருத்துக்களும் வருது. இல்லை, ரயில் விபத்துகள் அதிகரிக்கிறதுங்கிறது கிடையாது. இது நீங்களே இப்போ ஒத்துக்கிறீங்க மக்கள் நெரிசலாக நின்னதுனாலன்னு. பீப்புள் ஷுட் ஆல்சோ மெயின்டைன் டிசிப்ளின். பட் எனி டெத் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். அதை நாம் நிச்சயமாக கவனிப்போம். நிச்சயமா எடுப்போம். It will be taken into account. உங்களோட சஜஷன் will be taken into account for further action. நிச்சயமா செய்வோம். ஏன்னா இப்போதானே புரியுது காருண்யாவால் தூண்டப்பட்ட தீய சக்திகள் எந்த அளவுக்கு ஹிந்துக்களோட அடிப்படை உரிமைகளிலேயே தலையிடுவாங்கங்கிறது.